ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூலை மாதத்தின் முதல் தேதியில் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த மாதம் நம்ம நடத்துவார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ ஞானியாய் இருக்கிறவர். அவராலே செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில தேவனால செய்யப்படாத காரியம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. அநேகர் இது மாறுமா, சூழ்நிலை மாறுமா, என் கணவர் மாறுவாரா, என் மனைவி மாறுவாங்களா, என் கடன் பிரச்சனை மாறுமா, தரித்திரம் மாறுமா, என் நிலைமை மாறுமா என்று பலவிதமான காரியங்களை கொண்டு யோசித்து கொண்டு இருக்கலாம். நம்முடைய தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா 32:27 சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செங்கடலை பிளந்தவர், யோர்தானை பிளந்தவர், எரிகோவை விழ வைத்த தேவன். உன் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வதற்கு இந்த மாதத்திலிருந்து என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் திருமணமாகல, கன்னியாய் இருக்கிறாங்க. அவங்க தேவதூதன் வந்து வாழ்த்தில் சொல்லி இயேசுவை பெற்றெடுப்பா என்று சொன்ன உடனே இது எப்படி ஆகும் என்று யோசிக்கிறாங்க, தயங்குகிறாங்க, கலங்குகிறாங்க. ஆனால் தேவனா பரிசுத்த ஆவியானவர் மேல் நிழலிடுவார், உன்னதமான பலன் உன் மீது வந்து தங்கும் என்று சொன்ன உடனே நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம தேவனால செய்யக்கூடாத ஒரு காரியம்னா அந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. 12 வருஷமாய் உதிரப்போக்கோடு இருந்தவங்களை கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து அவர்களை நிற்க வைத்த அந்த உதிரப்போக்கு 38 வருடமாய் பெதஸ்தா கூடத்துல படுத்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். 18 வருடமாய் நிம்மறக்கூடாத கூனி. இப்படிப்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை தேவன் செய்தார். பல மருத்துவர்களை பார்த்த அந்த 12 வருஷமாய் குதிரைப்போக்கோடு கூட இருந்த அந்த சகோதரியை கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். அவரால் செய்யக்கூடாத ஒன்று இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. உன் வாழ்க்கையில முடியாத காரியம், இது மாறாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாய் அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நானும் தேவனை முழு மனதோடு கூட விசுவாசிப்போம், நம்புவோம் என்று சொன்னால் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைங்க. தேவ பிள்ளைகள், அவர் தண்ணீரை பிளந்து நடக்க வைத்தவர், தண்ணீர் மேலே நடந்த கர்த்தர் நிச்சயமாய் உன் கண்ணீரை மாற்றுவது எம்மாத்திரம், தண்ணீரை ரசமாக மாற்றின கர்த்தர் உன் பிரச்சனைகளையும், உன் போராட்டங்களையும், உன் சூழ்நிலைகளையும் என் தேவனால மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆகவே என் தேவனால் சகலமும் செய்ய முடியும். யோபு 42:2 தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று. அப்போ தேவனால செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைங்க. 100 வயதில் பிள்ளை பிறக்கமான கேட்டால் உலகத்தால் பிறக்காதான், என் தேவனால எல்லாம் ஆகும். தேவன் தால் செய்யப்பட அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையிலாங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகும் இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்மாலே செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைப்பா. இவ்வளோ பெரிய வானத்தையும் பூமியும் உம்முடைய புயமே உண்டாக்கினது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்கள், எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து ஆண்டவர் உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மையப்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தனை நடத்துவீராக. புதிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க. முந்தினது நினைக்க வேணாம், பூர்வமான சிந்திக்க வேணாம். இதோ புதிய காரியத்தை செய்யறன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. 6 மாதங்களை நடந்த காரியங்கள் மனதில் வைத்துக்கொண்டு யோசித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் புதிய ஆசீர்வாதங்கள் இந்த மாதிரி சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை புதிய காரியங்களை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.